இந்த பிரபஞ்சத்தின் ஓசையை நீங்கள் கேட்க 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 உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆனந்தம். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் பேசாத போது இறைவன் நம்மிடம் பேசிக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு மொழி இருக்கிறது. நாம் அதிகமாக வாயாலும் பேசுகிறோம், மனதாலும் பேசுகிறோம். மனதால் பேசாத போது இறைவன் உங்களிடம் பேசுவான் என்ற ஒரு கோட்பாடு தொடர்ந்து ஆன்மீகத்தில் இருக்கிறது. இறை நாதம் அல்லது இறை சப்தம், பிரபஞ்ச ஓசையை நாம் எவ்வாறு கேட்பது என்று கேட்டிருக்கிறீர்கள். இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு ரீங்கார ஒளி எப்போதும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அந்த ரீங்கார ஒளி வண்டுகள் இரைச்சல் போல் அல்லாமல் அது ஒரு புதுமையாக இருக்கும். நீங்கள் கண்களை மூடி உங்களுடைய மனதினுடைய பேச்சு, மனதினுடைய இரைச்சல் குறைய தொடங்கும் போது மெல்ல 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 உங்களுடைய ஸ்தூல காதிற்கு இந்த இறை நாதம் கேட்க தொடங்கும். இப்படிப்பட்ட இறை நாதத்தை நாம் கேட்பதற்கு நாம் கொஞ்சம் ஆயத்தப்பட வேண்டும். மனதினுடைய பேச்சை குறைக்கணும். மனம் பேசாமல் இருப்பதுதான் உண்மையிலேயே ஒரு பெரிய யோகம். நம்ம உடல் அசையாமல் இருந்தால் அது ஹாஸ்ட மௌனம் என்று சொல்லப்படுகிறது. மனம் அசையாமல் இருந்தால் மௌனம் என்று சொல்லப்படுகிறது. அந்த மனம் அசையாமல் இருக்கும் போது அது மகா மௌனத்திற்குள் நம்மளை கொண்டு போக ஆரம்பிச்சிடும். நம்முடைய மனமானது அதனுடைய இயல்புல, அதனுடைய தன்மையில எப்போதும் எப்படி இருக்குன்னா, எந்த காலமும் அது சதா பேசிக்கொண்டே இருக்கிறது. மனமானது சதா பேசிக்கொண்டே இருப்பதனால நம்ம அந்த பேச்சோட நம்முடைய கான்சியஸ் எப்போதும் தொடர்புல இருக்கிறதுனால நமக்கு இறைநாதம் கேட்கிறதே இல்லை. நாம் அமைதியாக அமர்ந்து மனதினுடைய போக்குவரத்தை கவனிக்கும் போது நாளடைவில் மனதினுடைய போக்குவரத்து படிப்படியாக குறைந்து அதனுடைய எழுச்சிகள் வெகுவாக குறைந்த போது நம்முடைய காதுகளுக்கு அந்த இறை நாதம் கேட்க தொடங்குகிறது. அதற்கு நாம் ஒரு எளிமையான ஒரு பயிற்சியை கூட மேற்கொள்ள முடியும். கண்களை மூடி அப்படி அமைதியா உட்கார்ந்து உங்களுடைய காதுகளுக்கு வரக்கூடிய ஓசைகளை எவ்வித ஆராய்ச்சியும் பண்ணாமல் நம்ம கவனிக்க தொடங்கணும். அப்படின்னா என்ன செய்யலாம்னா, அது எப்படி பண்ணலாம்னா, ஒரு 3 நிமிடம் தூரத்தில் கேட்கக்கூடிய ஓசையை கவனிக்கிறது, ஒரு 3 நிமிடம் அருகில் கேட்கக்கூடிய ஓசையை கவனிப்பது, இன்னொரு 3 நிமிடம் மிகப்பெரிய ஓசையை கேட்பது, தூரத்திலும் சரி அருகிலும் சரி, இன்னொரு 3 நிமிடம் தூரத்திலும் அருகிலும் கேட்ட மிகப்பெரிய ஓசைகளை தவிர்த்து மிக நுட்பமான ஓசைகளை கேட்கணும். இந்த 4 பகுதியா கவனிச்ச பிறகு 5வது அனைத்து ஓசைகளையும், நம்முடைய காது என்ற புலனுக்கு வரக்கூடிய அனைத்து ஓசைகளையும் எவ்வித ஆராய்ச்சியும் செய்யாமல் ஒட்டுமொத்தமாக அது ஓசை என்ற அடிப்படையில் கேட்கணும். அப்படி கேட்கும் போது இயற்கையாகவே நம்முடைய மனதுல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா அமைதி உருவாகிரும். ஒரு அமைதி, நீட்டித்த அமைதி ஏற்படும் போது நமக்கு இந்த பிரபஞ்சத்தின் ஓசை கேட்க தொடங்கும். இந்த பிரபஞ்சத்தின் ஓசையை நீங்கள் கேட்க 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 உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு ஆனந்தம். நீங்கள் பிரசன்ட்ல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எப்போதும் சதா பிரபஞ்ச ஓசை கேட்டுக்கொண்டிருக்கிறது என்றால் அதுவே உங்களுடைய தியானத்துல ஒரு பெரிய முன்னேற்றத்தை காட்டுகிறது என்று பொருள். சதா காலமும் பிரபஞ்ச ஓசை கேட்டால் உங்களுடைய மனமானது சதா காலமும் அமைதியாகவே இருக்கிறது என்று ஒரு பொருள். ஆகவே அந்த பிரபஞ்ச ஓசையை எப்படியாவது கேட்டு இறைநாதத்தை நாம் அனுபவிக்க தொடங்கினால் கண்டிப்பாக நம்மளுடைய மெடிடேட்டிவ் ஸ்டேட் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.